ஒரு அழகான காற்றில் மீனுக்குருவி, காலுக்காகம் மற்ற பறவைகள் எல்லாருமே வீடு கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது வெயில் காலன்றதுனால எல்லா பறவைகளும் சுற்றுலாக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. குளிர்காலத்துக்கு தொப்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ராணி, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் காலு, நான் எல்லா பொருளையும் ரெடியா எடுத்து வச்சிட்டேன். அம்மா அம்மா எல்லா பொருளையும் ஞாபகமா எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லா பொருளையும் ஞாபகமா எடுத்து வச்சிட்டேன், வா போலாம். அப்படின்னு எல்லா பறவைகளுமே டூர் பஸ்ஸான லைன்ல நின்றுக்கிட்டே இருந்துச்சுங்க. பறவைகளே, சுற்றுலாக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டு நீங்க வண்டியில ஏறலாம். இந்தா கோமல், உண்டான பணத்தை நான் கொடுத்துட்டேன், வண்டியில ஏறுறேன். வண்டியில ஏறுக்காகமே. மீனு, நீயும் கொடுத்துட்டேன்னா வண்டியில ஏறலாம். ஆனா கோமல், என்கிட்ட பணம் இல்லையே. பணம் இல்லாதவங்க எதுக்கு நீங்க டூருக்கு வந்தீங்க? கொடுத்த பணத்தை கொடுங்க, இல்லைன்னா கிளம்பலாம். டிரைவர் வண்டி எடுங்க, எல்லா பறவைகளும் ஏறிட்டாங்க, நம்ம புறப்படலாம். அந்த இடத்துல சோகமா மீனுக்குருவியும் ஜக்குவும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியில முனிவர் தாகத்துக்கு தண்ணி கேட்டாங்க. மீனுக்குருவியும் முனிவருக்கு தண்ணி கொடுத்தோன்னே அந்த முனிவரும் மீனுக்குருவிக்கு பரிசா ஆப்பிள் வீடு தந்தாங்க. அப்புறம் சுற்றுலா பஸ்ஸு திடீர்னு பஞ்சர் ஆகி நின்றுச்சு. எல்லா பறவைகளுமே அந்த பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கி நின்னாங்க. அப்பதான் மீனுக்குருவியோடைய வண்டி எல்லா பறவைகளுக்கும் தென்பட்டது. என்ன பறவைகளே, இங்கே நின்னுட்டீங்க? வேணும்னா ஏன் பஸ்ல வந்து ஏறிக்கோங்க. என்னுடைய ஆப்பிள் வண்டியில எல்லா வசதியுமே இருக்கு. மீனு, இந்த நேரத்துல எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன் உதவி தான் தேவைப்படுது. பறவைகளா, நீ மீனு வண்டியில எல்லாரும் ஏறிக்கோங்க,